கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு இருக்காங்கன்னு கேட்டா, சென்னையிலிருந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க லீலாவதி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் லீலாவதி, ஏஜ் 40. ஸ்கூலிங், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே சென்னையில தான் பண்ணேன். ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர்ல பண்ணேன். அது ஏன் இந்த ஸ்கூலோட நேம் நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து தான் என்னுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எனக்கு சுத்தமா தெரியாது. பிகாஸ் knowledge is must. English knowledge is very very must to all the people. So English வந்து நான் லேர்ன் பண்ணது சிஜி ஸ்கூல்ல இருந்துதான், மயிலாப்பூர் சிஜி ஸ்கூல்ல இருந்துதான். அது நான் ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். காலேஜ் வந்து நான் குயின் மேரிஸ்ல பண்ணியிருந்தேன். அது மாதிரி எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேன். அது பேஸ் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணேன் ஒரு 2 வருஷம் போலாரிஸ் பேக்ரவுண்ட் ஆஃபீஸ்ல. அதை தொடர்ந்து வந்து மேரிட் அண்ட் 2 சில்ட்ரன் ஃபேமிலி இதே ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்குள்ள என்ட்ராங்க. ஒரு சின்ஸ் 8 இயர்ஸா வந்து இன்சூரன்ஸ்ல இருந்துட்டு இருக்கேன். அது கூடவே வந்து எனக்கு கிடைச்சதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுட் பேசிக் ஆண்டர்பிரினர்ன்ற ஒரு ஜாப்ல கொஞ்சம் அதை பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ள என்ட்ராய் இப்போ 2 வருஷமா ஃபுட் ஆண்டர்பிரினரா என்னோட ஓன் பிசினஸா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், சூப்பர் மேம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஃபுட் ஆண்டர்பிரினரா நான் வந்து 2 வருஷமா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்மா. 2024 சின்ஸ் February. ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற பிளான் எப்படி மேம் வந்துச்சு? சுய தொழில் வந்து எல்லாருமே தொழில் தொடங்க நினைக்கிறது மணி இஸ் த பேஸ் லைன். பட் எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறை ஒண்ணு ஒரு ஐடியா இருந்தது, பிளான் இருந்தது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட டாட்டர் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்ல அவங்களுக்கு நிறைய அட்வைஸ், பொதுவா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ் நமக்கு எனக்கு வந்து நிறைய கிடைச்சிட்டே இருந்தது. இது கொடுங்க டாக்டருக்கு, அதை கொடுங்க, இது கொடுங்க, ஹெல்தியா இருக்கும், உளுந்து கொடுங்க, அது கொடுங்க, அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி மாமியார் அம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதை சுட்ட ஆரம்பிச்சதுதான் ஓகே, இது வந்து இது செய்யாம அனீமிக்கா நிறைய கேர்ள்ஸ பார்த்தேன் நாங்க. ஸோ நாட் ஓன்லி கேர்ள்ஸ், நிறைய 40 இயர்ஸ் டச் பண்ணவங்களும் நிறைய பேர் பார்த்தேன். இவ்வளவு ஏகப்பட்ட தைராய்டு, சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும்னா மக்கள் வந்து என்ன சாப்பிடுறாங்கன்னு கேட்டா பேசிக் டயட் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்கு, ஆனா செய்ய முடியல, ப்ராசஸிங் தெரியல. சில பேருக்கு நியூலி மேரிட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஜாபுக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழல், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாபுக்கு போகக்கூடிய சூழல், இப்படி நிறைய இருந்ததுனால வந்து ஓகே இதை ஒரு நம்ம பிசினஸா ஏன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு அப்படி ஆரம்பிச்சதுதான் இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் நான் நினைச்ச மாதிரி எதிர்பார்ப்புகள் பலமா கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப இறைவனுக்கு, பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி தான் நான் சொல்லணும். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ 2 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தி என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஆனா பாரம்பரிய அரிசி உணவு வகைகள்ல வந்து கருப்பு கவனி ரிலீஃப்க்கு வந்து நம்பர் 1 சொல்லலாம். நம்ம பூங்கார் அரிசி பெண்களுக்கே உரியது. இந்த பூங்கார் அரிசி தான் என்னோட பெண் குழந்தைக்கு முதல்ல சஜஸ்ட் பண்ணாங்க எல்லாரும். அப்பதான் எனக்கு அந்த அரிசி பத்தி தெரிய வந்தது. அப்ப வந்து மாப்பிள்ளை சம்பா உடலை வந்து இரும்பா மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இருக்கு. ஈஸிலி டைஜஸ்டபிளும் கூட. அது பல மக்களுக்கு அது வந்து விழிப்புணர்வு பெருசா இல்ல. நம்ம வந்து நான் இப்ப ஸ்டால்ஸ்க்கு எல்லாம் போய் சேல் பண்ணும்போது மக்கள் வந்து அப்படியான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இன்னுமே அந்த விழிப்புணர்வு ஓகே
மக்கள் வந்து ரஷிங் டு தேர் ஒர்க் எவ்ரிடே. மார்னிங் ஆரம்பிக்கிறது நைட்டு முடிக்கிறது இப்படியே தான் இருக்காங்களே தவிர்த்து இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும். 40 இயர்ஸ்ல சுகர், 30 இயர்ஸ்ல வந்து தைராய்டு இப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் நம்ம சென்னையில குவிஞ்சு இருக்காங்க. இதுல இருந்து எல்லாம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு என்ன ஹெல்த் டிப்ஸ் எடுக்கலான்றத அவங்க இன்னும் சர்ச் பண்ணவே இல்லைன்றதுதான் நம்ம ஸ்டால் மூலமாவும் வீட்டு எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மூலமாவும் தெரிய வந்துட்டு இருக்கு. ஈவன் இன்டர்நேஷனல் மக்களுக்கு ஏகப்பட்ட அவேர்னஸ் நம்ம பொருட்கள் கிட்ட இருந்து இருக்கு. அவங்க நம்ம பொருளை டன் கணக்குல வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஆனா நம்ம மக்களுக்கு தெரியல. ஏர்லி சுகர், ஏர்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஏர்லி தைராய்டு பேஷண்ட்ஸ் இப்படி நம்ம நாட்டுல குவிஞ்சு இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன்ஸ் தான். இந்த இதெல்லாம் பாரம்பரிய அரிசி ஒண்ணு விடாம எடுத்து ரா மெட்டீரியலும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இதுவும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இருந்து. அதே மட்டும் இல்லாம மில்லட்ஸ்ல எல்லா வெரைட்டிஸும் ரா மெட்டீரியல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தோசா மிக்ஸ், இடியாப்பம், புட்டு மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணி. இப்போ இயற்கை முறையில நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இல்லையா? இப்போ இதற்கான மூலப்பொருட்கள்லாம் எங்க இருந்து மேம் கிடைக்குது? ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சைடு நம்ம இந்த கிராமத்துப்புற மக்கள் ஃபார்மர்ஸ் சேர்ந்து அந்த வேளாண் பண்பு முதலாளிகள் கிட்ட இருந்து, அதாவது ஃபார்மர்ஸ் சேர்ந்து நம்ம டைரக்டா வாங்குறது மாதிரி. நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் ஒரு ட்ரேடர்ஸ் மூலமாவோ இப்படி வாங்கினோம்னா நமக்கு வந்து காஸ்ட் அதிகமா வைக்க வேண்டியிருக்கும். என்னோட ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் மக்களுக்கு ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் என்னோட கவனி அரிசி சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 கிலோ 180 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா நம்ம சென்னை மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் சின்ஸ் வந்து இதுதான் உண்மை. நான் டைரக்டா ஃபார்மர்ஸ் இருந்து வாங்குறதுனால எனக்கு இந்த விலைகள் கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? நான் வந்து ஒரு அரௌண்ட் என்னுடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து சில சர்டிபிகேட்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. FSSAI, ஃபாஸ்டாக் இதெல்லாம் வாங்க வேண்டியது. இதுக்கெல்லாம் எனக்கு பேசிக்கா ஒரு 20,000. ரா மெட்டீரியலுக்கு ஒரு மேக்ஸிமம் அரௌண்ட் ஒரு 30,000, ஆல் அரௌண்ட் அப் டு 50,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். இப்போ என்னதான் ஸ்டார்டிங்ல ஒரு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இப்ப நல்லாவே பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க மேம். ஏன்னா இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டால்லயோ இல்ல ஒரு ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல இல்ல ஒரு நம்ம பொது தளங்கள்ல இத பத்தி நம்ம இன்ஸ்டால எல்லாம் நம்ம சொல்லும் போது மக்கள் அப்படியே இப்படி ஒரு அரிசி இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு இது பெனிஃபிட்ஸ் இருக்கா இதுல அப்படின்னு கேட்டு நீங்க சொன்ன பிறகுதான் நான் வெண்ட் இன்டு யூடியூப் அண்ட் சர்ச் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரி வகையில பார்க்கும்போது கூடவே பர்ச்சேஸும் பண்ணிடுறாங்க, ரெகுலர் ஆர்டரும் வந்துட்டு இருக்குது. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற பீப்புளும், கேன்சர் பேஷண்ட்ஸும், சில அனிமிக் பேஷண்ட்ஸும், சில்ட்ரன்ஸ் வச்சிருக்கவங்களோ, அதாவது கேர்ள் சில்ட்ரன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி பியூபர்ட்டி அட்டெண்ட், அதுதான் நான் மெயினா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல. ஸோ இதெல்லாம் பாக்குறவங்க இமீடியட் அவேர்னஸ்ல வாங்கிக்கிறாங்க, திங்ஸ் வாங்கிக்கிறாங்க. எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற. ஓகே மேம். இப்போ மார்க்கெட்டிங் எப்படி மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? Marketing through and set because stalls, online markets, B2B network conduct இதுல எல்லாம் தான் நான் போய் பண்ணிருக்கேன். இப்போ சிறுதானியம், பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இல்லையா? இதுல என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம்? நீங்க என்ன சாப்பிட்டு இப்ப நான் சிறுதானியத்தில் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பொதுவா வெளியில ஒரு ஆளை கேட்கிறோம், நம்ம அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டா இட்லி இல்ல தோசை இல்லைன்னா பொங்கல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அத்தனையுமே கார்போஹைட்ரேட் இருக்கு. மக்களுக்கு இது தெரியணும், கண்டிப்பா தெரியணும். நம்ம சாப்பிடுற சிறுதானியத்திலையும் பாரம்பரிய அரிசியிலையும் ஹைலி அயன் கண்டென்ட், டாக்ஸிக் ரிலீஃப் இது எல்லாமே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நமக்கு ஹை ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டுக்கு நமக்கு அந்த டயபிட்டிஸ் நெருங்கவே விடாது மக்களுக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும்னா இதுல ஹை ஃபைபர் ரிச் கண்டென்ட் எல்லா இதுலயுமே இருக்கு. மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் எடுத்துக்கிட்டோம்னா, கவினி எடுத்துக்கிட்டோம்னா, அதே மாதிரியே மில்லட் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலயுமே ஹை நார்ச்சத்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபுட்ல இருந்து. எவ்ரிடே நம்ம காலையில இட்லி, அது கார்போஹைட்ரேட், மதியம் ரைஸ், அது கார்போஹைட்ரேட், அகைன் ராத்திரி ஒரு உப்புமா, அதுவும் ஹோல் டே கார்போஹைட்ரேட்ல இருந்ததுன்னா 30+ உடையவங்களுக்கு கண்டிப்பா டயபெட்டிஸ் உண்டான அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மில்லட்ஸும் இந்த பாரம்பரிய அரிசியும் நிறைய
இப்போ சிறுதானியங்கள்ல நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ உங்களோட பிசினஸ்ல தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா மேம்? தனித்துவம்ல பாத்தீங்கன்னா என்னோட கவனி ரைஸ் தாங்க சிக்னேச்சர் ப்ராடக்டா நான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நான் சூப் வெரைட்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். 12 வெரைட்டிஸ் ஹெர்பல் இன்ஸ்டன்ட் சூப் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா இது முருங்கை கீரையில வந்து சூப் வெரைட்டி நீங்க எல்லாருமே வெளியில வாங்குறது இங்க மக்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வெளியில கடையில வாங்கி சூப்பா பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்குவாங்க, குடிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இலைகளா கீரைகளா வாங்கி வீட்டுல அதை அலசி அதை சூப் மெத்தட்ல ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நான் அந்த சூப் கண்டென்ட்டையே அந்த லீவ்ஸையே ட்ரை பண்ணி பவுடரா மாத்தி அது கூட இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் மொத்தமா ஆட் பண்ணி பவுடர் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் சூப் வெரைட்டிஸ்லாம். இது நான் தனித்துவமா ஃபீல் பண்றேன். ஒண்ணு கவனி ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் முதல்ல இது நான் தனித்துவம்னு சொல்லியே ஆகணும். என்னுடைய கவனி ரைஸ் பேக்கிங் நான் போட்டு லேபிளிங் எல்லாம் முடிச்ச உடனே எனக்கு வந்து முதல்ல நான் வந்து ஃப்ரீயா தான் 2 பேருக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சு. என் கண்ணு முன்னாடியே வந்து என்னோட கூட படிக்கிற என்னோட குழந்தை கூட படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்டுக்கு கேன்சர்னு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை சொல்லியிருந்தா. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ பேக்கேஜிங்கா தான் இதை கொடுத்திருந்தேன். என்னோட ப்ராடக்ட முதல்ல ஃப்ரீயா தான் அவங்களுக்கு 2 பேக் அனுப்பியிருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க கீமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி அது சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் எனர்ஜி இருந்தது, அது நான் கண்டினியூ பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு அதுதான், அது கண்டிப்பா எடுத்துக்கோங்க, ரெகுலரா வாங்கி பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னுமே அவங்க கீமோல இருக்காங்க, சீக்கிரமா குணம் பெற்று வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கவரும் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைச்சிருக்குன்னு அந்த குழந்தை வந்து என்னோட டாக்டர் கிட்ட தினம் அவளோட ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது இன்னுமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. என்னோட தனித்துவம் அதுதான்றத நான் ஓபன் அப் பண்ணி சொல்லலாம். அது இல்லாம வந்து என்னோட மாப்பிள்ளை சம்பா ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அது வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ற பர்சன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்டர்ஸ் ரெகுலரா எனக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதாவது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு. அப்படி உங்களோட குடும்ப ஒத்துழைப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா இது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின். இது கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இது எதுக்கு நீ போறன்ற மாதிரி கொஸ்டின் ஆரம்பிச்சு ஈவன் என்னோட பேரண்ட்ஸும் இதுக்கு வந்து அப்போஸா தான் இருந்தாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் செய்யணும், இன்சூரன்ஸ்லயே உன்னோட கான்சென்ட்ரேஷன் கொடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் இந்த இன்சூரன்ஸை வந்து நிறைய பண்ணு, உனக்கு வருமானம் போதும். அம்மா நான் வருமானத்துக்காக செய்யலம்மா, இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி அம்மாட்ட போராடி ஒரு கணவர்கிட்ட போராடி இதெல்லாம் உள்ள என்டர் ஆகுறதுக்குள்ள அண்ட் சர்டிபிகேஷனுக்கே 20,000 பிளஸ் ஆகுதுன்னும் போது அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் மணிலே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்படியே தான் நான் கொண்டுட்டு வந்தேன். ஆரம்பத்துல வேண்டாம்னா எல்லா ஃபேமிலிலயும் சொல்லுவாங்க. இப்போ நான் அதை வந்து எவ்வளவு நான் லவ் பண்ணி கொண்டுட்டு போறேன்றத பாத்துட்டு எல்லாருமே ஈவன் என்னோட அம்மாவும் எனக்கு என்கரேஜ் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்து தான் இருக்கணும். அப்படி நீங்க சந்திச்ச சவால்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சோஃபா சோ நாட் தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஒரு 2 இயர்ஸா தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் கொஞ்சம் சவால்களை நிறைய பார்த்தேன்னு சொல்லலாம். இதுல என்னோட ஓன் கன்சர்ன்ல நான் ரொம்ப விரும்பி கொண்டுட்டு போறதுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கு வந்து பெருசா ஸ்ட்ரகிள்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு இல்ல. பட் சின்ஸ் வந்து நம்ம ஒன்னொன்னையும் லேர்ன் பண்ணி நாலேஜ் எடுத்து அதுல இருந்து இது ஒரு சாதாரண எல்லாருக்குமே தெரியும். நார்மல் ரைஸ் ஃபிளார், ஒரு கஞ்சி மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், ஒரு புட்டு மிக்ஸ், இடியாப்ப மிக்ஸ் பண்றது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனா இதை பண்றதுக்கு ப்ராப்பர் சர்டிபிகேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் எல்லாருக்குமே. இது நான் ஓப்பனா சொல்ல விரும்புறது என்னன்னா, எதுவுலயும் நாலேஜ கெயின் பண்ணி இந்த புட்டு மிக்ஸ் இடியாப்ப மிக்ஸ கூட ஒரு முறையான ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்துக்கிட்ட நாங்க படிச்சு சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன்னா பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடாதுன்றதுனால நான் வந்து அந்த இதுல கொஞ்சம் ரொம்ப எனக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். என்ன ஸோ அதனால எனக்கு so far to not struggle much. ஓகே மேம். இப்போ உங்களோட பிஸ்னஸ்ல நான் இந்த நேரத்துல ரொம்ப பெருமையா உணர்ந்தேன் அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா லேடிஸ் வந்து குக் பண்ணும்போது நமக்கு வீட்டுல மாமியார் மாமனார் அம்மா அப்பா ஈவன் நம்ம கூட பிறந்தவங்க அப்புறம் நம்ம இன்லாஸ் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு வர ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஏதாவது டிமோட்டிவேட்டடா தான் இருக்கும் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் ஈவன் அம்மாவே வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் சொல்லியிருக்காங்க ஃபுட்ல நம்ம சமைக்கும் போது. நீ இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிருக்கலாம், காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, எந்திரிச்சு போவாங்க. நம்ம அவ்வளவு வெரைட்டிஸ் செஞ்சிருப்போம். ஒரு ஒரு பெரிய பாராட்டல், ஓகே பாராட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வேர்டு இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு டைம் எடுத்து பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டால்ஸ் சூப் வெரைட்டிஸ் கொடுக்கும் போதும் சரி, இது என்னோட கையால பண்ணி என்னோட இதுல பேக் பண்றது, அது கொண்டு போய் நம்ம சூப் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு வேர்டை சொல்லுவாங்க. அது இல்லாம காலையில இருந்து ரொம்ப கோல்டு இருந்ததுமா, இது சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல ஃபீல் இருக்குமா, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லி வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணினா கூட அவங்களுக்கு அப்படியே பல்கா ஃப்ரீயா எடுத்து கொடுத்துடலாமான்னு தோணும். நமக்கு வந்து பெரிய மகுட சுட்டின மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்மளோட உணவை நம்ம செய்ததை பாராட்டுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப நான் ஒரு பெரிய பெருமையா அதை நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்டால்லயுமே அதை பத்தி நான் ப்ரிப்பேர் பண்ற திங்ஸை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா வந்து ஈவன் அதுல இருந்து மில்லட்ஸ்ல இருந்து நான் வேஸ்ட் பண்ணாம திங்ஸ் அதுல இருந்து ஒரு ஸ்வீட் வெரைட்டியும் பண்ணி கொண்டு போவேன் ஸ்டால்ஸ்க்கு எல்லாம் போகும்போது. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என்ன பிரணவ் ஃபுட்ஸ் வந்து எல்லா மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்கு. என்னோட பிராண்ட் நேம் வந்து பிரணவ் ஃபுட்ஸ், கம்பெனி நேம் லீ என்டர்பிரைசஸ், LEE. இது வந்து நீங்க வேர்ல்டு வைட் நீங்க எங்கனாலும் பாத்துருப்பீங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட நேம் லீலாவதி. சோ அந்த பேசிஸ்ல தான் லீன்ற ஒரு 3 எழுத்து எடுத்து ஓகே ஒரு பிரபலங்கள்லாம் இந்த நேமை யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்மளோட நேம்ல இனிஷியல்லே இருக்கேன்னு சொல்லி தான் இந்த என்டர்பிரைஸ் நேம் ஆரம்பிச்சேன். என்னோட தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 9790870599 அண்ட் பிசினஸ் நம்பர் வந்து 8610061151. என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து leelavathy.in அண்ட் வந்து வெப்சைட் பேஜ் leempire.com. இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? இடையிலே நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். பட் இனிமே இது ஒரு நல்ல கொஸ்டின். இது கண்டிப்பா உள்ள வந்துருங்க. எதுவுமே வந்து ஸ்ட்ரகிள் கிடையாது இந்த உலகத்துல. எதையும் எஸ்பெஷலா பெண்களால எல்லாமே பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா கண்டிப்பா வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே இல்ல, வெளியில ஒரு சின்னதா ஒரு நடவண்டி ஷாப் போட்டாலே அந்த இடத்துல நமக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது அங்க ஒரு நாள் கிட்ட நின்று பார்க்கும் போதுதான் தெரியும். நமக்கு வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம யோசிப்போம் தூரத்துல இருந்து, ஓகே 1 ஹவருக்குள்ள அவங்க வந்து மேக்ஸிமம் அரௌண்ட் 3000 4000 எடுத்திருப்பாங்கன்றது மாதிரிதான் நமக்கு மைண்ட்ல புரியும். ஆனா கிட்ட நின்று பார்க்கும் போதுதான் அவங்க பாக்குற ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க கட்டுற ஃபைன்ல இருந்து எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த ஃபைன்ல இருந்துலாம் நம்மள தப்பிக்க வச்சுக்கணும், எஸ்கேப் பண்ணிக்கணும், நம்ம சேஃப்கார்டா ஒரு பிசினஸ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நாலேஜை கெயின் பண்ணி சர்டிபிகேட்ஸ கையில வச்சுக்கிட்டு எல்லா சர்டிபிகேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி தாராளமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும். எல்லா லேடிஸும் நான் சொல்ல வர்றது நாட் ஒன்லி ஃபார் லேடிஸ், ஃபார் ஆல். மை ஒப்பீனியன் இஸ் டு லேர்ன் வெல், கெட் த நாலேஜ் அண்ட் தென் you can get the enormous succeed in your business. இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து முதல்ல சொல்லக்கூடியது அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அப்கிரேட் யோர் நாலேஜ். நாட் ஒன்லி அப்கிரேட் யோர் நம்ம திங்ஸ். நம்ம எவ்ரிடே வந்து யூஸ் டு பர்ச்சேஸ் a lot. நம்ம ஒரு விஷயம், என்கிட்ட பணம் இருக்கு, இப்போ ஒரு 2 lakhs இருக்கு, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ண முடியுங்க. ஆனா வெறும் மணி வச்சு மட்டும் எதுவுமே செய்யாதீங்க. நாலேஜ் முதல்ல எடுத்துக்கோங்க. எது ஒண்ணுத்துலயும் நாலேஜஸ் மஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. நீங்க மேரிட் ஆயிட்டீங்களா, அதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நாலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க.
யாருக்குமே டைம் இல்லைன்றது கிடையவே கிடையாதுங்க. யூ ஹாவ் ஆம்பிள் இனஃப் டைம் இன் யுவர் வேர்ல்ட். ஸோ நமக்கு லைஃபும் பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்பேனும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் கடவுள் நிறையவே கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே, லேடிஸ்க்கு, ஸ்பெஷலா லேடிஸ்க்கு சொல்லலாம். ஸோ அதனால எவ்ரிடே நம்ம கிட்ட குழந்தை இருக்கும், குட்டி குழந்தை இருக்கும், அதனால எனக்கு படிக்க டைம் இல்லை, வீட்டுல ஃபேமிலி, என்னோட ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால எனக்கு படிக்க டைம் இல்லை. ப்ளீஸ் அது எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு நாலேஜ் ஆன்லைன்ல இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய கோர்சஸ் எக்கச்சக்கமா கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம படிச்சோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம். நாலேஜ் மட்டும் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றது லேடிஸ்க்கு. ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மக்களுக்கு வந்து நான் சும்மா வந்து நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு தளம் வந்து எனக்கு இதுதான் வந்து நான் சொல்றது ஒரு முதல் முறையா சொல்லலாம். ஏன்னா நான் பல ஸ்டால்ஸ்ல பங்கேற்று கவர்மெண்ட் ஸ்டால்ஸ்ல எல்லாம் பங்கேற்றிருக்கேன். அதுல எல்லாம் வந்து பேசிக் இன்டர்வியூஸ் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு வரும், விசிபிளா வரும். பட் எனக்கு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்ன இந்த அளவுக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கு எனக்கு முதற்கண் இதா வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னோட அந்த ஸ்டார்டிங் எப்படி நான் கொண்டு வந்தேன் எல்லாமே நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. இது நான் ஏதாவது ஒரு மேடையில சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு அப்படின்னு இது பொறுத்த வரைக்கும் வந்து they are giving enormous support to our business because நமக்கு வந்து இன்குபேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நாட் ஒன்லி தட், நமக்கு மெஷினரி சப்போர்ட் எது வேணும்னாலும் வந்து அவங்க கிட்ட தாராளமா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வகையில எல்லாம் நம்ம வந்து நன்றிகள் கூட வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட லீலாவதி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.